பிரஸ் பார்த்தா பயமா? ஏன் விஜய் ஒரு பிரஸ் மீட் கூட வைக்க மாட்டாரு? இந்த 10 வயசு சிறுமிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை போட்டு, இனிமே எவனாவது பொம்பளை புள்ள மேல கை வச்சானா நாங்க எடுக்கிற ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னார்னா, எவனுக்காவது ஒரு பொம்பளை புள்ள மேல கை வைக்கும் போது ஒரு செகண்ட் அந்த தாட் வந்துட்டு போகாது. அதையும் மீறி அவன் கை வைக்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையே வேறையா இருக்கணும். ஆனா விஜய் அவர்கள் பிரஸ் சந்திக்க மாட்டாரு. எல்லாத்தையும் ஒரு ட்விட்டர்லயும், அவருக்கு பதிலா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யாராவது பதில் சொல்றாங்க, இல்ல அவரோட ஆட்சியில இருக்கக்கூடிய மற்றொருவர் அவருக்காக பதில் சொல்றாங்களே தவிர, அவர் எந்த இடத்துலயுமே பிரஸ் பார்த்து நான் இதை பண்றேன், இப்படி பண்றேன், இது நடக்குதுன்னு ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கவே முடிய மாட்டுது. ஏன் நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? ஏன் இப்போ இதுல எந்த கேள்வியை கேட்டாலும் டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணாரா, குறிப்பிட்டு இந்த 10 வயசு பொண்ணோட போக்சோ கேஸை எடுத்துக்கிட்டா கூட உங்களுடைய ஆட்சியில எத்தனை கேஸ் நடந்துச்சு, நீங்க அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டீங்களான்னு கேவலமான ஒரு பதில எதிர்பார்க்க முடியுது. இந்த பதில விஜய் அவர்கள் சொல்லல. கண்டிப்பா அவரை சுத்தி இருக்க நிறைய பேர் இந்த பதில சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க. அப்படி ரொம்ப கேவலமா அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த விஷயத்தாலதான் மக்கள் அவங்கள புறம் தள்ளிட்டு உங்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் வந்து அதே விஷயம் ஏன் நடக்குது, அதே நடக்க விடுற அளவுக்கு நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதான் மக்கள் கேக்குறாங்க. அண்ட் டிவிக்கு இதுக்கான ஸ்ட்ராங் ஆக்ஷனை எடுக்கணும். கேட்டா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 14 நாள் தான் ஆகுது, 2 வாரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் என்ன சாக்கு? 2 வாரம் தான் ஆகுது அப்படின்னா அந்த 10 வயசு குழந்தை மேல கை வைக்க போனவனுக்கு தெரியாதா விஜய் அவர்களோட ஆட்சி நடக்குதுன்னு? தெரியணும். இன்னொரு குழந்தை மேல யாரும் கை வைக்க முடியாத மாதிரி ஆக்ஷன் இருக்கணும். இந்த குழந்தை மேல கை வச்ச உடனே 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உடனே உள்ள போட்டுட்டாங்க, எல்லா ஆக்ஷன்ஸையும் நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கறது மக்கள் கேட்கல. அடுத்து என் வீட்டுல இருக்க குழந்தைக்கும் எதுவும் நடக்காம உங்களால பாத்துக்க முடியுமா? அதுக்காக தான் அந்த லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு தானே வந்தீங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு தான் மக்கள் கேக்குறாங்க.